ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம எல்லோரும் குழந்தை நிலையில் மிகவும் பணிவோட முழு மரியாதையோட ஸ்ரீ மாதாஜியை நமஸ்காரம் பண்ணி மெதுவாக குண்டலினி உயர்த்தி மந்தன் போட்டுக்கொள்வோம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஸ்ரீ மாதாஜி, நம்முடைய ஹிருதயத்தில் அழைக்கும் ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய ஹிருதயத்துக்குள் வாருங்கள் தாயே. தங்களுடைய அன்பும் கருணையால் எங்களுடைய ஹிருதயத்தை தூய்மைப்படுத்துங்கள். தூய அன்போடு நிரப்பி விடுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, இன்றைய தியானத்தில் எங்களுக்கு ஆனந்த நிர்விச்சார நிலையை தந்தருளுங்கள். மெதுவாக நம்முடைய கண்கள் மூடிக்கொள்வோம். கவனம் நம்மளுக்குள். இரண்டு உள்ளங்கையும் சகஸ்ராரத்தை கவனிப்போம். இன்றைய நிலையை கவனிப்போம். நிறைய சிந்தனைகள், இந்த ஓட்டம் இருக்கா, இல்ல அமைதியாக இருக்கிறோமான்னு கவனிப்போம். நம்மளுக்குள் உள்ள எல்லா விதமான சிந்தனைகள், கவலைகள், பிரச்சனைகள், நம்முடைய விருப்பங்கள் ஸ்ரீ மாதாஜியோட திருக்கமல பாதத்தில் சமர்ப்பிப்போம். மெதுவாக நம்முடைய வலது கை சகஸ்ராரத்துக்கு கொஞ்சம் மேல வைத்து பார்ப்போம். சாட்சி நிலையில் பார்ப்போம். பற்றில்லாமல் பார்ப்போம். நம்ம இந்த சரீரம், மனம், புத்தி, அகங்காரம் ஏதும் இல்லை. ஸ்ரீ மாதாஜியோட அருளாசையால் நம்ம தூய ஆத்மா மட்டுமே. முழு கவனம்
வலது உள்ளங்கையும் சகஸ்ராரத்துக்கு நடுவுல நம்ம என்ன உணர்வோம் அது மீதே வைக்கலாம். மெதுவாக வலது கை மடக்கி கொண்டு வருவோம். இரண்டு கைகளும் பூமி தாய் மீது சமநிலைப்படுத்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, ஸ்ரீ ஆதி பூமி மாதா, தயவு செய்து எங்களுடைய ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எல்லா விதமான எதிர்மறைகளையும் முழுமையாக நீக்கிவிடுங்கள் தாயே. அமைதியாக முழு நம்பிக்கையோடு தூய்மையடைய காத்திருப்போம். இடா நாடியை தூய்மைப்படுத்துவோம். இடது கை மடி மீது, வலது கை பூமி தாய் மீது இருக்கட்டும். கவனம் இடா நாடி. ஸ்ரீ மாதாஜி, ஸ்ரீ மகாகாளி, ஸ்ரீ பைரவநாத், தயவு செய்து எங்களுடைய இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். இடா நாடியை பாதிக்க எல்லா எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் தாயே. தூய பக்தியோடு நிரப்பி விடுங்கள். பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துவோம். வலது கை மடி மீது, இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, ஸ்ரீ மகாசரஸ்வதி, ஸ்ரீ ஹனுமானா, தயவு செய்து எங்களுடைய பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். அதை பாதிக்கிற எல்லா எதிர்மறைகளையும் ஆகாய மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் தாயே. நாங்கள் ஒவ்வொரு வேளையும் ஸ்ரத்தையாக செய்ய எங்களுக்கு அருள் புரியுங்கள் தாயே. காரிய சுத்தியை தந்தருளுங்கள். அதை ஸ்ரத்தையாக பொறுப்பாக செய்ய அருள் புரியுங்கள். எங்களுடைய கடமையும் பொறுப்புணர்வையும் மேம்படுத்துங்கள் தாயே. மெதுவாக இடது கை மடக்கி கொண்டு வருவோம். கவனம் நடு நாடி சுஷும்னா நாடியில் வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ கணேசா,
தயவு செய்து எங்களுடைய சுஷும்னா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். சமநிலையை தந்தருளுங்கள் தாயே. கவனத்தை தூய்மைப்படுத்தி நிகழ்காலத்தில் இருக்க அருள் புரியுங்கள். இரண்டு உள்ளங்கையும் சம்சாரத்தை கவனிப்போம். சமநிலை அடைஞ்சிருக்கோமான்னு கவனிப்போம். நல்லா நேரா உட்காந்துப்போம். முதுகு தண்டு நேரா இருக்கட்டும். கழுத்து லேசா பணிவோடு குனிஞ்சுப்போம். முழு சமர்ப்பண பாவத்தோடு ஸ்ரீ மாதாஜியிடம் பிரார்த்தித்து சமநிலையை அடைவோம். மறுபடியும் பிரார்த்திக்கலாம். ஸ்ரீ மாதாஜி, நாங்கள் முழுமையாக தாங்களிடம் சமர்ப்பிப்போம். எங்களுக்கு தியானத்துக்கு தேவையான சமநிலையை தந்தருளுங்கள் தாயே. மெதுவாக நம்முடைய கவனம் மூலாதார சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி, ஸ்ரீ கணேஷா, தயவு செய்து எங்களுடைய மூலாதார சக்கரத்துக்குள் வாருங்கள். மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தெய்வீகமும் மங்களத்தோடு நிரப்பி விடுங்கள் தாயே. ஸ்ரீ கணேஷாவோட எல்லா குணங்களும் சக்திகளையும் எங்களுக்கு தந்தருளுங்கள். ஸ்ரீ கணேச தரசேஷை கூறுவோம். ஓம் நமஸ்தே கணபதயே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि अवत्वं मामवक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चातात् अवपुरस्तात् अवोत्तरातात् अवदक्षिणातात् अवचोद्धातात् अवाधरातात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तः सृष्टति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः
त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वं योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वार परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकार पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वार शान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःश्रुतगायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्टयाथौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो रात्रपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः மெதுவாக கவனம் மூலாதாரத்துக்கு கொண்டு வருவோம் ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா மந்திரத்தை சொல்லுவோம் ஓம் त्वमेव साक्षात् श्री कुंडलिनी गौरी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः இன்னைக்கு ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி நம்ம இன்னைக்கு தியானம் விசுத்தி சக்கரத்தில் வைத்து தியானம் செய்வோம் ஸ்ரீ கிருஷ்ணரோட எல்லா குணங்களும் சக்திகளையும் கேட்போம் பிரார்த்திப்போம் பெறுவோம் மெதுவாக நம்முடைய கவனம் சுஷும்னா வழியாக விசுத்தி சக்கரத்துக்கு கொண்டு வருவோம் यमुना तीर विहारी वृंदावन संचारी गोवर्धन गिरिधारी गोपाल कृष्ण मुरारी ஸ்ரீ கிருஷ்ணான்னு சொல்லும் போதே நம்மளுக்கு அழகு இனிமை வசீகரிக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த பாவம் தான் நம்மளுக்குள்ள வருது
ஸ்ரீ மாதாஜியிடம் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய விசுத்தி சக்கரத்துக்குள் வாருங்கள். தங்களுடைய தெய்வீக அன்பும் கருணையால் எங்களுடைய விசுத்தி சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. இரண்டு உள்ளங்கை நம்ம என்ன உணர்வு பார்க்கலாம். மாதாஜி, தர்ம அர்த்த காம மோட்சத்தை பெற அருள் புரியுங்கள் தாங்கள். எங்களுக்குள் பக்தி, கர்ம, ஞான யோகத்தை ஒன்றிணைப்படுத்துங்கள். தூய அன்பும் இனிமையோடு எங்களுடைய விசுத்தி சக்கரத்தை நிரப்பி விடுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, எங்களுடைய சங்க சக்தியை மேம்படுத்துங்கள். நாங்கள் எப்பவும் எல்லோரிடமும் அன்பாக இனிமையாக பேச நடந்து கொள்ள அருள் புரியுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, எங்களுடைய சகோதர சகோதரி உணர்வையும் மேம்படுத்துங்கள். எங்களுக்கு தூய விவேகத்தை தந்தருளுங்கள். இயற்கையோடு ஒன்றிணையில் எப்பொழுதும் நாங்கள் இருக்க அருள் புரியுங்கள் தாயே. எங்களுக்குள் நகைச்சுவை உணர்வை மேம்படுத்துங்கள். மற்றவங்கள் நாங்கள் குறைவாக பேசுறதும் புண்படுத்தி பேசுவதும் எங்களுக்குள் எல்லாம் அன்பாக இனிமையாக நகைச்சுவை உணர்வோடு பேச எங்களுடைய விசுத்தி சக்கரத்தை பயன்படுத்த அருள் புரியுங்கள் தாயே. எங்களுக்குள் கண்ணியம், சுயமரியாதத்தை மேம்படுத்துங்கள்.
நாங்கள் எப்போதும் சத்தியத்தை பேசும், அதை இனிமையாக பேசும், எல்லோருடைய நன்மைக்காக பேசும், எங்களுடைய எங்களுடைய விசுத்தி பயன்படுத்துற மாதிரி எப்பவும் வைத்திருங்க தாயே. ஸ்ரீமாதன், அதற்கு எங்களுக்குள் உள்ள எதற்கும் எதிர்வினை செய்யும் சுபாவத்தை முழுமையாக நீக்கிவிடுங்கள். சாட்சி பாவத்தை தந்தருளுங்கள். பற்றற்ற நிலையை தந்தருளுங்கள் தாயே. எங்களுடைய பஞ்சேந்திரியங்கள் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்த ஒரு கருவியாக எப்பவும் நாங்கள் உபயோகப்படுத்த அருள் புரியுங்கள். பூர்ணாவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணரோட எல்லா குணங்களும் சக்திகளையும் எங்களுக்கு தந்தருளுங்கள். आदौ देवकी देवी गर्भजननं गोपीगृहे वर्धनं मायापूतन जीवितापहरणं गोवर्धनोद्धारणं कंसच्चेतन कौरवादिहननं कुन्तीसुतापालनम् एतद् भागवतं पुराणुकथितं श्रीकृष्णलीलामृतम्. லீலாதாரி ஸ்ரீ கிருஷ்ணரோட எல்லா விஷயங்களையும் ஒரு லீலையாக டிராமாவாக பார்க்க எங்களுக்கு புத்தியும் சக்தியும் தந்தருளுங்கள் தாயே. எங்களுக்குள் உள்ள குறைபாடுகளை நாங்கள் தெரிந்து சுயமாக திருத்திக் கொள்ள அருள் புரியுங்கள். நம்ம ஏதாவது தவறு செஞ்ச குற்ற உணர்வு இல்லாமல் அதை சரிப்படுத்த எங்களுக்கு புத்தியும் சக்தியும் தந்தருளுங்கள் தாயே. அச்சுதாஷ்டகத்தை கூறுவோம். கவனம் விசுத்தி சக்கரத்தில் வைத்து अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिकाराधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्दते विष्णवे जिष्णवे शङ्खिने चक्रिणे रुक्मिणी रागिणे जानकी जानये वल्लभी वल्लभायार्चितायात्मने कंसविध्वंसिने वंशिने ते नमः। कृष्ण गोविन्द हे राम नारायण श्रीपते वासुदेवाजित
श्रीनिधे अच्युतानंद हे माधवाधोक्षज द्वारका नायक द्रौपदी रक्षक राक्षसशोभितो सीतया शोभितो दण्डकारण्यभूपुण्यता कारण लक्ष्मणेनान्वितो वानरैः सेवितो अगस्त्य सम्पूजितो राघव पातु माम् धेनुकारिष्टको निष्टकृद्वेषिः केशिः कंसरत् वंशिका वादक पूतना कोपक सूरजाखेलनो बालगोपालक पातु मां सर्वदा विद्युद्युद्भोत्पव प्रस्फुरत् वंसहम् प्रावृणं भूत्वत प्रोलसद्विग्रहम् वन्यया मालया शोभितोरस्थलं लोहिताङ्घ्रिं वारिजाक्षं भजे कुञ्चितैः रत्नमौलिं लसत्कुण्डलं गण्डयो हारकेयूरकं कङ्कणं प्रोज्ज्वलं किङ्किणीमञ्जुलं श्यामलं तं भजे अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरे कृष्णदामोदरं वासुदेवं हरे कृष्णदामोदरं वासुदेवं हरे साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। माताजी தயவு செய்து எங்களுக்குள் ஸ்ரீ ராதா கிருஷ்ணாவோட எல்லா குணங்களும் சக்திகளையும் தந்தருங்கள். தாங்களே சாட்சாத் ஸ்ரீ யோகேஸ்வரர் யோகேஸ்வரி எங்கள் யோகத்தை தாருங்கள் தாயே. தாங்களிடம் ஒன்றினையை தாருங்கள். தங்களுடைய விராடத்தில் ஒரு அங்க பிரத்யங்கமாக இருப்பதற்கு தகுதியை தந்தருங்கள். யோகேஸ்வரி ஜெகன்மாதா எங்களுடைய விசுத்தி சக்கரத்தை முழுமையாக தூய்மைப்படுத்துங்கள். மெதுவாக நம்முடைய கவனம் சகஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். श्री माताजी श्री सहस्रार स्वामिनी सहज योग दायिनी जगत जननी தயவு செய்து எங்களுடைய சகஸ்ராரத்துக்குள் வாருங்கள்.
சஹஸ்ர கமலத்தில் தங்களுடைய திருக்கமல பாதத்தை பதித்து நீங்கள் தாங்கி சகல சௌபாகியமும் தந்தருளுங்கள். சிந்தனையற்ற நிலைக்கு கொண்டு செல்லுங்கள். அமைதியாக கவனம் சகசாரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருக்கும். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கண்களை திறந்து ஸ்ரீ மாதாவி சொற்களை கேட்போம். Today, we have decided to worship the Yogeshwara. I think that is the greatest name of Sri Krishna for us. That means he is the Ishvara of yoga. Yoga means the union, as you know, with the divine. But also yoga has another meaning, which means yukti. In English language, to translate it properly not possible. We can call it as yukti means the trick. The trick. But trick is always connected with something funny and bad. But this yukti means the technique. The technique is mechanical. So I couldn't find any proper word for yukti. But one can say it is the to know the technique and the trick of the technique is also another meaning of yoga, yukti. So even if you are connected, if you do not know the trick of the union, then it is useless. It is of no avail. So, what one has to learn after getting realization, not only the technique, but the trick of the technique. At Krishna's level, when we reach, it is an incarnation after Sri Rama's. So Sri Rama came as a Maryada Purushottama, means a person who is an complete ideal of Maryadas and a benevolent king. But in the case of Sri Krishna, it was a different phase because people had become extremely serious, very disciplined, and were leading a life which was, we can say, over dharmic. And this had put the people at a level fixed, and they thought that if you are doing all these things every day,
then it's all right. We have reached the last. So Sri Krishna had to come. Himself, Sri Vishnu came as Sri Krishna to tell us about the ascent, and that all this just a play. But only a person who is a master of the play can do the play. So to know the play, supposing you have communication, electrical communications you have. Now you don't know how to play with it. Play. Not how to know or how to connect, but to play. Supposing only you know all the technique, then it becomes quite a headache. Because all the time you think you are doing it, you have to do this, and this has to be done, that has to be done, and this connection is not all right, that should be properly connected. You get tired and bored. But if it's a play for you, just a play, for any master it's a play. If it's just a play for you, then you don't feel tired, it's fun, it's fun. And that is what is Leela. That's why it's called as Leeladhar. Because he's a master. He came as a master. Master not as a guru, but master of all the arts of this yoga, yukti. So he's so deft. He's so capable that for him it's a play. All this is a play for him. And this is what one has to know, that in yoga, everything that you do should be just a play. Say getting up at 5 o'clock in the morning should be play. In the morning you get up, say it's not yet, the sun has not come to suggest what you have to do, and the moon has departed. And in that twilight or a little darkness you get up. It's very beautiful. And that time you sit down for your dhyan. But it's not a serious thing. It's not something that is boring. It's a play. But for that you have to be a master. If you are the master of yoga, then it's a play. So the first Sri Rama's state has to be there, where you become really Vishwanirmala Dharmi, so that it becomes your play. Now communication with the divine has to go to the whole world. Whole world has to get this communication that you have received. For this part, Sri Krishna arranged something in his lifetime in a very simple way as a child. Very childish, it looks very childlike. Like when the gopis were taking their bath, he hid their clothes. Indian women are never fully nude, never. Hid their saris and all that. And you could see their back. This little boy. What is for a little boy? He's sitting on a tree and is trying to raise their kundalini. They are coming out of the river Jamuna, which is being vibrated by Radha. Already there are vibrations, raising their kundalini. Then they are taking the water, and he breaks their pitchers from the back
has also got vibrated water. So the vibrated water falls on the back of these ladies and he tries to awaken their Kundalini. Say the play of a child. How he tried to play in his childhood, just like a child. And then he shows later on his childlike expertise in dealing with politics, with dealing with people, with communication and everything. And his power was Radha. Radha. Ra means energy, Dha means the one which sustains. Radha. So the Dharayati sa dharma, as they say, in the same way, Radha, the one who sustains the energy. So the first quality that he got from her is she is Ahladadaini. There's no word, I couldn't find any word in English for Ahlad. Ahlad is when you suddenly see something nice, and joy starts. Just very happy. But there are very few words in English, as you know, for translation, for joy or the most happiness. But Ahlad is a kind of a joy which, as you see, you get the fresh air. Then how you feel. That is Ahlad. So she's Ahladadaini. She's the one who's a giver of Ahlada. And so, with her powers, he could work out this Ahlad to all the people with whom he was connected. So all the Gop and Gopis who were with him had to do Ras. Ra is energy, Sa means with. To dance with the energy, that is Radhaji. He used to just play the flute and she used to dance. The energy used to pass through her hands to all the other people and the Kundalini would be awakened. So this was another play that year. So in the play only he raised the Kundalini. But in modern times it's very difficult. It's not easy to raise Kundalinis in modern times that way. I mean, nobody will understand also. So in modern times, when Sahaja Yoga is not just raising the Kundalini, but giving the complete knowledge about Sahaja Yoga and also empowering the person with the power to give others realization, it was a tremendous task. And that's why we had to find out these methods by which we could give realization to people. In those days, Kundalini were awakened, but it was not that Sahasrara was broken. So Kundalini must be somewhere hanging in the Agya, maybe at heart, maybe somewhere. And such people became the seekers. And that's how we find today people are here as Sahaja Yogis whose Sahasraras are open and they know all the yukti of Sahaja. But there are subtler and subtler yuktis of Sahaja, which you have to master. The first is that his character was madhurya, meaning the sweetness. Sweetness. He always says, sweet like honey. So when he talked to anyone, or he communicated with anyone, it was through sweetness. And this communication, if you have not developed, then you are nowhere near yoga. To talk to someone sweetly,
automatically. Everything is Madhurya for him. His talking, his actions, his face, everything is Madhurya. So when we talk of communications, first of all, the greatest thing is the communication between human beings. And when we have to think of the communication with the human beings, many people think that by aggression you will communicate better, which is not true. I mean, if somebody wants to get something out of someone, say, so you go there and just talk. I have to have, how can you do it? This, that. As it is, it's no. But if you are sweet and start talking sweetly, then 99% will definitely dissolve. So to dissolve people with sweetness, how to do it, that trick one has to learn. How with sweetness you can dissolve people. This is one of his special qualities, that you talk to someone in such a manner, genuinely, in a very sweet manner, and the problem between you and that person will be dissolved. Absolutely. Now there are many tricks. How to talk to someone is one of the biggest things one has to learn. First of all, you must always show that you are less intelligent than another person. Like I'm talking to scientists, I will say, I'm sorry, I don't know any science, no good for scientists. So they feel, oh, very good. If you have to talk to some musician, you must say, I don't know any music. No, I've learned a little bit, but not much. Musician feels very happy. You may call it a pampering of the ego. You may call it. But there's no harm in saying that I am nothing compared to you. So the first trick is complete humility when you talk to another person. It's a sign of greatness. It's a sign of fulfillment. As the trees, when they are laden with fruits, they bend down. So the first of all, if you say, I am no one, I don't understand anything, but I would like to hear. This is first. First quality of communication is to be extremely humble about yourself. The another person should not know who you are. And there's a lot of fun in it. Say for example now, I can say about myself that my husband was very highly placed in India. But I met a friend in Delhi. She was studying with me in school and in college. And she asked me, where do you live? I told her in Meena Bagh, which was just a useless, small little place meant for very ordinary officers, because they had not allotted us any house or anything. So temporarily we were there. She said, what is your husband doing? I said, doing so with some government servant. I didn't tell her. He came down. So he just looked at me, smiled. He said, do you know him? I said, he's my husband. She was shocked. He's your husband?
Oh my God, why didn't you tell me? Immediately the whole thing changed. And she felt so ashamed of herself. She had started looking down upon me that I am married to some clerk or someone or something. So the best thing is to play down. Play down everything. Now I know of certain Sahajogis, they say, oh, mother has given me such powers, I can do this, I can do that. This boastfulness is of no use. I haven't got any powers, you see. I am a Sahajogi, that's all. But if you want, I can try. So is to play down as much as you can. Practice this at home. First practice and then don't do it. So that is one of the greatest qualities of communication with others. Second thing, I think in the whole of Gita, if you read it, this one very important thing is krodhat vijayati samoha. See, among all the worst things that we have, according to him, we have 6 enemies. But in Gita, he started with krodha. He said, starts with krodha, with anger. If you have anger within you, then you are not a master at all. There's no need for a master to get angry because he can play about. He can make you dance like this. What is the need to lose your temper? But that mastery, if you don't have of handling people, then after 5-6 minutes of talk, your voice starts raising and a sort of something starts barking. Because that temper is still inside you burning. But for a master, there should be no temper. No need. He has started with krodha, that with the krodha all problems start, from one to another to another to another. So we should watch out if we are angry people. Anger comes from Vishuddhi. Starts from liver, Vishnu, but expressed through Vishuddhi. Face becomes red, eyes become red. From the mouth, you start saying all kinds of horrible things, and the whole expression becomes so different when you are angry. So this anger is to be seen. Where is it? Within us, where is it, this anger? Liver? All right, I'll put it right. So to master it, you have to face yourself clearly. Many people have seen, people say, mother, this lady is such a hot-tempered woman, she's so dominating. She does this, she does that. But if you tell her, no, I don't do that way. No, I'm very good. But how others are saying that, I don't know, but I'm very good. Finished. If somebody is saying that, then you watch yourself. Do you get into tempers or not? Are you losing your temper? It's very easy to make it out. Then face. So the trick of the trade is to face yourself and see for yourself how much you are lacking. So first is humility, which should be genuine. And secondly is equanimity. No temper. There is no need to take to temper. At the most you can say, what are you doing? Why are you doing that way? Now if you do something, maybe something I might say which I do not like, so I don't want to say like that. At the most, up to that point is all right, that you should say that I dislike it. But not to go further with it. If you just stop at a point,
then this habit of getting into temper will go away. This arrogance will go away, which has to go. This arrogance has to go, this temper has to go, and then you will be surprised, you will feel very much relieved. Because this anger, once it comes in, reacts and catches your left Vishuddhi, and you become guilty. You feel very bad. Why I said so? I should not have said this. So Vishuddhi is finished. Left Vishuddhi means it's a headache. It goes on accumulating like a storehouse there, all your anger, temper, whatever you have. And this left Vishuddhi catches. And you know the problems of left Vishuddhi. So if you get angry with someone, don't feel guilty. But go before the mirror and slap yourself nicely, twice. Now you get angry with yourself. Let me get angry. Then stand before the mirror. Shoot, like that. In the same manner as you get angry, try to act. So you never feel guilty. Or maybe more angry would be better. So you empty out your left Vishuddhi. Next time you won't do it. But feeling guilty means you'll again repeat the same thing. So this temper is expressed by men differently and women by differently. And I'm very much worried about the women sometimes because they take to water power. Then I'm lost. But those who have ego too much cry much more. That's the sign. I've seen. If you say anything to them, immediately they'll start crying. Because already the left Vishuddhi is there full, like a full balloon. When you touch them, it becomes water. But men, their temper is different style, as you know very well. That when they get angry, they might fight with each other, box everyone, and then settle down nicely and have something to drink. Let us have it out, you see, they'll say. Take out. But women don't. They keep it there. And once they keep it, then it becomes tears. It starts coming down. So these are just tears out of joy, happiness, that's different. Or out of feelings for others. But it's not that. But it's tears just to impress another person that you are very sad or something. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கண்கள் மூடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இரண்டு கைகளும் கூப்பி ஸ்ரீ மாதாஜிக்கு நன்றியை கூறி நமஸ்காரம் பண்ணி குண்டலியை உயர்த்தி வந்தன் போட்டுக்கொள்வோம்.